பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து வெல்டிங் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா இருக்குது. ஸோ இது போயிடுச்சு. இது அழகாக வெல்டிங் பண்ணி ஒரிஜினாலிட்டி மாதிரி அழகாக பண்ணி ட்ரில் போட்டு ரெடி பண்ணோம்னா நல்லா அருமையாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம சிலுவை போட்டோம்னா உருகின்னு வந்துடும். அதுதான் இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக வெல்ட் அடிச்சு மட்டம் பேஸ் பண்ணியாச்சு. இது வந்து கண்ணாடியில் தேய்ச்சிடுவேன் நான். கண்ணாடியில் மட்டம் தேய்ச்சோம்னா கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வேலை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது புது போர் மாதிரி இருக்கும். இன்னும் இது எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ண இந்த அழுக்கெலாம் இருக்காது. எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு. இது 100 போர், இது ஒரிஜினல் போர் இது. ஸோ ஃபஸ்ட்டு தான் ஓடி இருக்குது. இதை வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து நம்ம நண்பருக்கு போகுது. யமஹா RX 100 போர் இது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, இந்த இடத்துல போயிடுச்சு. 2 பக்கம் வெல்டிங் பண்ணி அழகாக ஜோராக ஜம்முன்னு இது பண்ணி இப்போ இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ வந்து இது ரெடியாகி என் நண்பருக்கு போகுது. RX 100 இது வந்து போர் பார்த்தீங்கன்னா கோயஸ் போர். பார்த்தீங்கன்னா கோயஸ் போர் இது. ஸோ இது என்ன கண்டிஷன் வந்தது அப்படின்ற ஒரு தகவல் தான் இது. ஸோ இது அருமையாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ரீபோர் பண்ணி அது போயிடும். ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த மாதிரி ஒரிஜினல் போர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து சிலிவு இறக்கலை. இது பார்த்திங்கன்னா சிலிவுலாம் இறக்கலை, அப்படியே ஒரிஜினாலிட்டி போர் இது. இது உள்ளெல்லாம் ரொம்ப கலேஜாக இருந்தது. உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போது அந்த போரை வந்து ரீபோர் பண்ணி அருமையாக ரெடியாகி போகுது. யமஹா RX 100 போர் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. அந்த எக்ஸாக்ட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக எடுத்துருப்பேன். இதுதான் பிடிச்ச மாதிரி இருந்தது இது. இப்போது இதை அப்படியே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அழகாக பட்டி பார்த்துட்டு மேலே வரலாம். பார்த்து அழகாக பெயிண்ட் அடிச்சோம்னா ஜம்முன்னு ஆகிடும், ஜோராகிடும். இதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து வெல்டிங் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா இருக்குது. ஸோ இது போயிடுச்சு. இது அழகாக வெல்டிங் பண்ணி ஒரிஜினாலிட்டி மாதிரி அழகாக பண்ணி ட்ரில் போட்டு ரெடி பண்ணோம்னா நல்லா அருமையாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம சிலுவை போட்டோம்னா உருகின்னு வந்துடும். அதுதான் இந்த RX 100 பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக வெல்ட் அடிச்சு மட்டம் பேஸ் பண்ணியாச்சு. இது வந்து கண்ணாடியில் தேய்ச்சிடுவேன் நான். கண்ணாடியில் மட்டம் தேய்ச்சோம்னா கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வேலை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது புது போர் மாதிரி இருக்கும். இன்னும் இது எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ண இந்த அழுக்கெலாம் இருக்காது. எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு. இது 100 போர், இது ஒரிஜினல் போர் இது. ஸோ ஃபஸ்ட்டு தான் ஓடி இருக்குது. இதை வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து நம்ம நண்பருக்கு போகுது. யமஹா RX 100 போர் இது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, இந்த இடத்துல போயிடுச்சு. 2 பக்கம் வெல்டிங் பண்ணி அழகாக ஜோராக ஜம்முன்னு இது பண்ணி இப்போ இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ வந்து இது ரெடியாகி என் நண்பருக்கு போகுது. RX 100 இது வந்து போர் பார்த்தீங்கன்னா கோயஸ் போர். பார்த்தீங்கன்னா கோயஸ் போர் இது. ஸோ இது என்ன கண்டிஷன் வந்தது அப்படின்ற ஒரு தகவல் தான் இது. ஸோ இது அருமையாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ரீபோர் பண்ணி அது போயிடும். ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த மாதிரி ஒரிஜினல் போர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து சிலிவு இறக்கலை. இது பார்த்திங்கன்னா சிலிவுலாம் இறக்கலை, அப்படியே ஒரிஜினாலிட்டி போர் இது. இது உள்ளெல்லாம் ரொம்ப கலேஜாக இருந்தது. உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போது அந்த போரை வந்து ரீபோர் பண்ணி அருமையாக ரெடியாகி போகுது. யமஹா RX 100 போர் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. அந்த எக்ஸாக்ட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக எடுத்துருப்பேன். இதுதான் பிடிச்ச மாதிரி இருந்தது இது. இப்போது இதை அப்படியே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அழகாக பட்டி பார்த்துட்டு மேலே வரலாம்.
பார்த்து அழகாக பெயிண்ட் அடிச்சோம்னா ஜம்முன்னு ஆகிடும், ஜோராகிடும். இதுதான் இது.